அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்கள் கேட்ட சந்தேகம் தான் விளக்கத்தோட பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, களி அப்படிங்கிற சொல்லுக்கு 14 பொருள் இருக்கு. இதை புரிந்து படிப்பது எப்படி அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மிக மிக எளிமை. இப்ப களிங்கிற சொல்ல 3 பிரிவா பிரிச்சிருக்கேன். அந்த 3 பிரிவை மட்டும் நீங்க மைண்ட்ல செட் பண்ணா போதும். என்ன அப்படின்னா, ஓசை, மகிழ்ச்சியான நிலை, துன்ப நிலை. இப்போ ஓசைங்கிறது இது மூணும் ஓசைங்கிற பிரிவுக்கு கீழே வச்சிடணும். அதாவது ஓசை முழக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சத்தமாக ஒலிப்பது, களிப்பா துள்ளல் ஓசை. அப்ப இது மூணுமே ஓசைங்கிற பிரிவுக்கு கீழே வந்துருமா? அடுத்தது உணர்ச்சிகள் மேலோங்கி நிற்கும் போது என்ன நிலை? மகிழ்ச்சியான நிலை, எழுச்சி, செருக்கு, கொண்டாட்டம், விழா. ஓகேவா? அப்ப இது எல்லாத்தையும் நம்ம மகிழ்ச்சி நிலையில வச்சிடலாம். அடுத்தது துன்ப நிலை. வறுமையில துன்பப்படுவோம். ஜோதிடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு சனி கிரகம் நடக்குது அப்படின்னா துன்பப்படுவாங்க. கலியுகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த காலத்துல, அதாவது தற்போதைய காலம் தான் கலியுகம். இது இப்ப இந்த தற்போதைய காலம் எப்படி இருக்கு அப்படின்னா தர்மங்கள் குறைஞ்சிருச்சு, சண்டைகள் அதிகரிச்சிருச்சு. அப்போ தற்போதைய காலகட்டம் துன்ப நிலையில தான் இருக்கு. அடுத்தது வலி, துன்பம். போருங்கிறது துன்பம், துன்பம், கலகம், துன்பம். அப்போ களினா இந்த 14 பொருளையும் மெமரி பண்ணாதீங்க. 3 பிரிவு. என்ன அப்படின்னா ஓசை, மகிழ்ச்சியான நிலை, அடுத்தது துன்ப நிலை. இது 3 பிரிவையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதுமானது. இதே போல நீங்க எல்லாத்தையுமே தமிழ்ல இது மட்டும் இல்ல, மயங்கொலி சொற்கள், சொல்லும் பொருளும் இது மட்டும் கிடையாது, அயற்சொல் எல்லாமே நான் சொல்வது என்ன அப்படின்னா புரிந்து படித்தால் தமிழ் எளிமையே. ஆனால் தமிழை கண்டு எல்லாருமே பயப்படுறீங்க. மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், புரிந்து படித்தால் தமிழ் எளிமையே. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.